வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம அப்பத்தா வாசுதேவன்கிட்ட 20 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம மீனாட்சிக்கும் ஜீவாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு சரி பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம தேன்மொழிக்கு ஆப்பு வைக்கும் விதமாக அகிலா நம்ம மனோவை தேடி வராங்க. நம்ம தேன்மொழியும் வரவேற்று அகிலாவை வீட்டுக்குள்ளே ஏற்குறாங்க. என் கணவரோட ஃப்ரெண்டு அப்படின்னா இங்கே தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு நம்ம தேனு நெருங்கி அகிலாகிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜீவா தெரியும் அண்ணி வெள்ளந்தியாக இருக்காங்க. அன்னைக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் இந்த அகிலா வந்திருக்கா, இது சரி கிடையாது அப்படின்னு அகிலாவை அடித்து விரட்டுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் வாசுதேவனுக்கு கால் பண்ணி நம்ம அப்பத்தான் நடந்த அசம்பாவிதத்தை நான் தடுத்துட்டு நிப்பாட்டிட்டேன். ஏன்னா சாந்தி முகூர்த்தத்தை நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க ரெடி பண்ணிட்டாங்க, ஜீவாவுக்கும் மீனாட்சிக்கும். ஆனால் நான் அதை தடுத்து நிப்பாட்டிட்டேன். ஒன்றும் நடக்கலை. உங்கள் வீட்டு மருமக நல்லா தான் இருக்கா. கண்டிப்பாக சீக்கிரமாக நான் அவளை திருப்பி மீனாட்சி இங்கேருந்தே அனுப்பி வச்சிருவேன். அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இது எல்லாமே அவள் ஆத்தகாரி சுமதியின் சூழ்ச்சி தான். இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டான்னு தான் அவளுக்கு புருஷன் ஒரு குடிகாரையும் விட்டுக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்ல நேரம் வாசுதேவனுக்கு கப்புன்னு இருக்கு. அடடா நம்மளை போட்டு இப்படி சொல்லாவலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல சரி அது இருக்கட்டும், நீங்கள் மீனாட்சியை பத்திரமா ஜீவா இதை பண்ணிடாமல் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல வாசுதேவன் சொல்லினேன். அதெல்லாம் சரிதான், நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் 30 லட்சத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்பத்தா அந்த வைர மோதிரம் அப்படின்னு நம்ம தேவி சொல்லணும், அதெல்லாம் வாங்கிட கேட்கலாம். எப்போவும் அதை நோண்டி நொங்க எடுத்தோம்னா பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு நம்ம இதெல்லாம் பண்ணோன்னு நம்ம சுயமரியாதையை இழக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இழக்க முடியாது. அதனால இப்போ சும்மா இரு அப்படின்னு அந்த இடத்துல அந்த மனுஷையும் தரக்கூடியதை கரெக்டாக ஒழுங்காக தந்துடுவான் அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தா சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா நம்ம பையனுக்கு சாந்தி முகூர்த்தம் மீனாட்சி கூட ரெடி பண்ணோம், அது நடக்க விடாமல் அப்பத்தான் கரெக்டான நேரத்தில் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல அன்னபூர்ணியை நினைக்கிறாங்க சக்தி. நம்ம ஜீவா அப்பத்தா இது சாதாரணமாக இல்லை, ஏதோ ஒன்று பிளான் பண்ணுது அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஜீவா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இவ்வளோ பணம் ஏது, அதுவும் அப்பத்தா இதை கொண்டு வச்சுருக்கும் பொழுது இவ்வளோ பணத்தை அப்போ ஆதிக்கிட்ட வாங்கி எனக்கும் மீனாட்சிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுதா அப்படின்னு அந்த இடத்துல இதை யாருக்கிட்ட இந்த பணம் வாங்கினாங்கன்னு நான் கண்டுபிடிக்கேன் அப்படின்னு அந்த பணத்தை தூக்கி நம்ம ஜீவா ஒழிச்சு வச்சுறாங்க. அப்பத்தாவும் தேவியும் அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு அங்கிட்ட இங்கிட்ட தேடி தவிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம தேனு மனோக்கிட்ட பேசிக்கிட்டு நிற்கிறதுனா ஒரு கட்டத்தில் அகிலா கால் பண்ணுறாங்க. நம்ம அகிலா கால் பண்ண உடனே இந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கிறாங்க. நம்ம மனோ ஏன் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுங்க, யாராவது முக்கியமானவங்களா இருக்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல வைக்கிறாங்க. இந்த செடி இவன் வேலைக்கு ஆகாது, நம்ம இறங்கி போயிட வேண்டியதான் அப்படின்னு ஆட்டோலேருந்து இறங்க போகிறாங்க. யாருங்க இவங்க, நீங்கள் இவங்க வீட்டுக்கு எதுக்கு போகிறங்க அப்படிங்கிறது ஆட்டோக்காரர் கேட்குறாரு. அப்போன்னா அது வேறு யாரும் இல்லை அண்ணா நிக்கால, அவரோட புருஷன் தான் அது. உங்களுக்கு யார், என்னோட புருஷனும் அவர் தான் அப்படின்னு அந்த இடத்துல அப்போ அவங்க பொண்டாட்டி நான் இனி பொண்டாட்டியாக அவர் கூட இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ஆட்டோக்காரர் குழம்பி தவிக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு 2 பேர் பொண்டாட்டி போலுக்கு. சரி அப்படின்னு அந்த இடத்துல அகிலாவை விட்டுக்கிட்டு அவர் பெட்டியை கட்டிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அகிலா என்ட்ரி கொடுக்காங்க மனோகிட்ட. மனோ ஆடி போயிடறாங்க. அடடா இவன் எதுக்காக இப்போ இந்த அகிலா வந்தா, தேனு கண்ணில் பட்டுனா அவ்வளோதான், நம்ம எந்த தப்பும் செய்யலை, நம்ம ஃப்ரெண்டுக்கு நன்மை செய்து அதுவே நமக்கு வினையாக இப்படி நம்மளை சுற்றி குத்துது, நம்ம வாழையும் விடாமல் சாகையும் விடாமல் 2 கட்டா நிலையில் இப்படி பரிதவிக்குதே அப்படின்னு அந்த இடத்துல பக்குன்னு நிற்கிறாங்க. நம்ம ஜீவா பார்க்குறாங்க, என்னது இந்த அகிலா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சாக்காவி நிற்க நேரம் நம்ம தேன் வாங்க நீங்கள் என் கணவரோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அந்த இடத்துல வரவேற்கிறாங்க. ஆமா தேனு அப்படின்னு அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்காங்க. அப்போனா அண்ணி
நீங்கள் போய் உங்களுக்கு காஃபி ரெடி பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜீவா வந்து சொல்கிறாங்க. சரி, நான் காஃபி ரெடி பண்ணுறேன், நீ கவனிச்சிக்கோ ஜீவா அப்படின்னு வந்து விட்டுக்கிட்டு நம்ம தேன் வந்து காஃபி போட போகிறாங்க. அப்போனா அகிலாவை இங்கே எலும்பி ஒழுங்காக போயிரு, உனக்கு ஜீவா வந்து அழகாக வந்து நம்ம அகிலாவை வந்து ஒரு அடி கொடுத்து எவ்வளோ தூரம் வந்து எங்கள் அண்ணன் உனக்கு உதவி செய்தான், நீ அதுக்கு விசுவாசம் காட்டக்கூடிய இப்படி இருக்க, நீ இவ்வளோ தூரம் வந்து அவன் வாழ்க்கையில் டார்ச்சர் கொடுக்குறிய, அவனோட பொண்டாட்டியாவிலா நீ பார்க்கறதுக்காக இந்த விஷயம் மட்டும் தேனன்னைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், இங்கேருந்து நிச்சயமாக போயிடு அப்படின்னு சொல்லி நான் போக மாட்டேன், இனி ஒரு நிமிஷம் கூட உங்கள் அன்னை மனம் இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், மனவை என் கூடயே அனுப்பி வை, நாங்கள் போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்த வந்து சொல்லு நேரம். அறிவு இருக்காடி, நீ வந்து வேற ஒருத்தன் கையால் தாலியை கட்டிக்கிட்டு இப்போ இங்கே வந்து இவன் தான் கட்டுனா அப்படின்னு வந்து சொல்லுவா போல். ஆமாம் சொல்லுவேன், என் பிள்ளைக்கு என்னை பொறுத்தவரையில் அப்பா இவன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுதானே, என் கண்மணிக்கு அப்பா தேனு மனதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கணுன்னு, தேன் அண்ணி வரக்கூடிய நேரம் ஆயுது, இங்கேருந்து கிளம்பிடு, இல்லாட்டா அப்படியே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன், நான் மனோ மாதிரி பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஜீவா அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவாவுக்கு பயந்து இப்போ போகிறேன், ஆனால் விட மாட்டேன், எனக்கு தான் வந்து உங்கள் அண்ணன்டா, நான் தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு நம்ம அகிலா வந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் தேனு காஃபி போட்டுட்டு எங்கே அகிலா அவங்களுக்கு தானே காஃபி இல்லை, அவங்களுக்கு வேறு வேலை இருக்கா, ஒரு ஃபோன் வந்து அதான் போயிட்டாங்க அண்ணி அப்படின்னு சொன்னாரோ. என்னதோ இடிக்குவே, எதுக்காக போனாங்க, அதுவும் என்கிட்ட சொல்லாமல் நான் அவங்களுக்காக காஃபி போட்டுட்டு இருக்கேன், அதுக்கடையில் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தேனு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அப்பத்தாவுக்கு திடுதுப்புன்னு இவ்வளோ பணம் பேக்கில் இருக்குது, இதை யார் கொடுத்துருப்பா, அதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், விடக்கூடாது, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஆதி தான் சம்மந்தப்பட்டிருப்பார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்பத்தா வாசுதேவனை வந்து சந்தித்து வந்து பேசுகிறாங்க, இதை கவனிக்கிறாங்க. இந்த ஆள் எதுக்காக வந்து மீனாட்சி விஷயத்தில் வந்து தலையிடாரு, இவர் யார், இவர் ஆதியோட மாமா தானே, அதுக்கு பிறகு எனக்கும் ஜீவா வந்து நினைக்கிறாங்க, எனக்கும் மீனாட்சிக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு இந்த மனுஷன் வந்து தலையிட்டு இருக்கிறது அவ்வளோ சரி கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்னவோ இருக்குது. அப்பத்தாவுக்கு அந்த 20 லட்சம் ரூபாயை கொடுத்தது இவன் தான் போலுக்கு அப்படின்னு வந்து வாசுதேவனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நபருக்கும் மீனாட்சி குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜீவா வந்து நொங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வாசுதேவனை சந்திக்கிறாங்க நம்ம ஜீவா. எங்கள் அப்பத்தாவுக்கு 20 லட்சம் ரூபா கொடுத்து எனக்கும் மீனாட்சிக்கும் வந்து சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாதுன்னு ரெடி பண்ணது நீங்கள் தானே அப்படின்னு வந்து கேட்க நேரம், உங்கள் அந்த ஆதியை போல தானே உங்கள் குணமும் இருக்குது அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இவன் நம்ம போட்ட திட்ட எல்லா விஷயத்தையும் இவனுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்க, மீனாட்சிக்கு இவன் வந்து சரியான ஜோடி இவன் தான், ஆனால் ஆதிக்கு வந்து மீனாட்சி கிடைக்காதுன்னா ஆதி வந்து என்ன வேணாலும் போயிடுவான், அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த விஷயத்தில் பொறுமையாட்டு ஜீவாகிட்ட இருந்து மீனாட்சியை பிரிச்சு ஆகணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க வாசுதேவன்.